ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 உபதேசங்களிலே நான் இன்றைக்கு காணப்போவது திருத்தலை சங்க நான்மதியம். நான்மதிய பெருமாள் கோவில் கொண்டு அருள்பாலிக்கக்கூடிய திருத்தலம், சந்திர தோஷத்தை நிவாரணம் செய்த திருத்தலம். சிவபிரானைப் போலே இந்த திருத்தலத்தில் தான் பெருமாள் சந்திரனை தலையிலே ஏற்றுக்கொண்டுள்ளார். சந்திர பிரபையை பெருமாள் தன்னுடைய திருமுடியிலே ஏற்றுக்கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய திருத்தலமாக, தனிப்பெரும் சந்திர தோஷ நிவாரண தலமாக இந்த தலம் பேசப்படுகிறது. சீர்காழிக்கு அருகாமையில் இந்த தலம் விளங்குகிறது. இந்த திருத்தலத்தினுடைய பெருமைகளை சொல்லும் பொழுது, சந்திர பகவான் மிகவும் அற்புதமான குளிர்ந்த மேனியை கொண்டவர், குளிர்ச்சியான அருளை வழங்கக்கூடியவர். அவருக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவாரணம் செய்த பெருமான் இவர். சந்திரனுக்கு எப்படி சாபம் ஏற்பட்டது? அவர் 27 நட்சத்திர பெண்களை மணந்து கொள்கிறார். தட்சன் என்று சொல்லக்கூடிய தட்ச பிரஜாபதியினுடைய 27 நட்சத்திர பெண்களை மணந்து கொள்கிறார். ஆனால் ரோகிணி என்று சொல்லக்கூடிய நட்சத்திர பெண்ணை மட்டுமே அவர் அன்பு காட்டுகிறார். மற்ற 26 நட்சத்திரங்களையும் அவர் ஒதுக்கி விடுகிறார். எனவே கோபம் கொண்ட அவர்கள் தங்கள் வருத்தத்தை தன் தந்தையான தட்சனிடத்திலே சென்று இந்த விஷயத்தை சொல்லி வருந்தியவுடன், சந்திரனுடைய ஒளி மங்கி போகட்டும் என்று சொல்லி தட்ச பிரஜாபதி சாபம் கொடுத்து விடுகிறார். என்ன செய்வது? சந்திர பகவான் பெருமாளை பிரார்த்தனை செய்து வருந்திய சமயத்திலே பெருமாள் திருவரங்கம், இந்தளூர், திருத்தலை சங்க நான்மதியம் என்று சொல்லக்கூடிய தலைச்சங்க நான்மதியம் உள்ளிட்ட இந்த திருத்தலம் ஒன்றையும் நீர் சேவிக்க வேண்டும் என்று சொல்ல, திருவரங்கம் சென்றார், இந்தளூர் சென்றார், சிறிது சிறிதாக ஒளி வீண்டார். கடைசியாக இந்த நான்மதிய பெருமாளை, திருத்தலை சங்க நான்மதிய பெருமாளை சேவித்தவுடன் சந்திர தோஷம் முற்றுமாக நீங்க பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. எனவே சந்திரனுடைய தோஷத்தை நிவாரணம் செய்தபடியினாலே சந்திரனுக்கு அவர் தன்னுடைய சிரசிலே இடம் கொடுத்தார். சிரசிலே சந்திரனை தாங்கிய பெருமாளாக இந்த பெருமாள் மட்டுமே 108 உபதேசத்திலே காட்சி தருகிறார். பொதுவாக சந்திர ஸ்தலம் என்றால் திருப்பதியை சொல்லுவார்கள். அது சந்திரனுடைய தலைமை ஸ்தலமாக சொல்லப்பட்டாலும் இந்த பெருமாளை சேவித்தால் சந்திர புத்தி, சந்திர திசை நடப்பவர்கள், மனப்போராட்டங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், முக்கியமாக ஆட்டிசம் என்று சொல்லுகிறார்கள், அதாவது தங்களது மூளையிலே பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள், குழந்தைக்கு மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த குழந்தையின் நோய் தீர வேண்டும் என்று எண்ணுபவர்கள் எல்லாம் பல மருத்துவங்களை செய்கிறார்கள். பொதுவாகவே ஒரு ஜாதகத்திலே சந்திரனுடைய நிலை பொறுத்துத்தான் அவர் மருத்துவராக முடியும் என்று சொல்லுவார்கள். எனவே இந்த திருத்தலம் மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய திருத்தலம் என்று கூட நாம் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாமல் எம்பெருமானுடைய கையிலே இடது திருக்கரத்திலே வெண் சங்கம் என்று சொல்லக்கூடிய பாஞ்சஜன்யம் அற்புதமாக காட்சி தருகிறது. எனவே அந்த சங்கிற்கு மதிப்பு கொடுத்த பெருமாளாக விளங்குவதால் தலைச்சங்காடு என்றுமே இந்த ஊர் அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பான இந்த திருத்தலத்திலே திருமங்கையாழ்வார் 2 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்கிறார். இந்த திருத்தலத்து பெருமாள் மிகவும் பிரசித்தி பெற்றவர். முக்கியமாக பெண்கள் வணங்க வேண்டிய பெருமாள் என்று சொல்லப்பட்டுள்ளது. பெண்கள் இந்த பெருமாளை பிரார்த்தனை செய்யும் பொழுது பெண்கள் தொடர்பான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிறைவை தரக்கூடிய, தீர்வை தரக்கூடிய திருத்தலமாக இந்த தலைச்சங்க நான்மதியம் திகழ்கிறது. எனவே இந்த தலத்திற்கு எல்லா விதமான பெண்களும் வருவார்கள், பெருமாளை சேவிப்பார்கள். குறிப்பாக சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமையிலே எம்பெருமானை சேவிக்கும் பொழுது பெண்களுக்கே உரித்தான பிரச்சனைகள் அவர்களை விட்டு நீங்கிவிடும். மாதவிடாய் கோளாறுகளாகட்டும், மற்றைய துன்பங்களாகட்டும், குழந்தை பிறப்பு தள்ளிப்போவது, கருப்பையிலே பிரச்சனை என்று விளங்குபவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மருந்தாகவே இந்த திருத்தலம் அமைகிறது. எனவே கையிலே சங்கத்தை ஏந்தி கொண்ட பெருமாள் எப்படி அந்த சங்கம் பிரகாசத்தோடு காட்சி தருகிறதோ அதுபோலே சங்கை சுட்டாலும் வெண்மை குறையாது என்பார். அதுபோல இந்த திருத்தலத்திற்கு வந்து யார் பிரார்த்தனை செய்தாலும்
அவர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், அந்த உழைப்பதற்கான பலன் நிரம்ப பெறுவார்கள் என்று இந்த தலத்தினுடைய சிறப்பு சொல்லப்பட்டுள்ளது. முக்கியமாக திருத்தலை சங்க நான்மதியம், இந்த நான்மதிய பெருமாளை நாம் 27 நட்சத்திரக்காரர்களுமே வழிபாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த தலத்தினுடைய மகாத்மியம் என்ன சொல்லுகிறது? 27 நட்சத்திரங்களுமே, அதாவது ரோகிணி நட்சத்திரத்தை தவிர மற்ற 26 நட்சத்திரங்களுமே சந்திரனால் பாதிக்கப்பட்டு தட்சனிடத்திலே சென்று முறையிட்டு தட்சன் சாபம் கொடுத்து பெருமாளை சரணாகதி செய்து சந்திரன் சாப விமோசனம் பெற்றான் என்றால், மனிதர்கள் இந்த உலகத்திலே பிறவி எடுக்கும் பொழுது 27 நட்சத்திரங்களாகத்தான் பிறக்கிறார்கள். எனவே 27 நட்சத்திரத்தில் பிறந்த அத்துணை பேருமே இந்த திருத்தலத்திற்கு வர வேண்டும். நான்மதிய பெருமாளை, வெண்சுடர் பெருமாளை கண்குளிர தரிசிக்க வேண்டும். அப்படி தரிசித்தால் நட்சத்திர ரீதியான தோஷங்கள் இருந்தால் அது அகன்றுவிடும். லக்னம், ராசி, நட்சத்திரம் என்று பிரிக்கிறோம். இந்த லக்னம் என்பது உயிராகவும், ராசி என்பது உடலாகவும், நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது நரம்புகளாக, எலும்புகளாக சொல்லப்படுகிறது. எனவே லக்னத்தில் சந்திரன் இருந்தாலும், அது பாவங்களின் பார்வை பெற்றாலும், சந்திர தோஷம், சந்திர புக்தி, சந்திர திசை நடப்பவர்களும், முக்கியமாக சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும், சந்திரன் ஆட்சி செலுத்தக்கூடிய கடகராசியை சேர்ந்தவர்களும் இந்த நான்மதிய பெருமாளை வந்து வணங்கி துதித்தார். அவர்கள் வாழ்வு முழுமதியாகவே பிரகாசிக்கும். சந்திரனுக்கு மதி என்று ஒரு பெயர் உண்டு. பொதுவாக ஒரு சொலவடை உண்டு. விதியை மதியா வெல்லலாம் என்று சொல்லுவார். அதற்கு என்ன பொருள்? நமக்கு ஒரு விதி இருக்கிறது, அந்த விதி கஷ்டத்தை வாழ்க்கையிலே கொடுக்கிறது என்றால் அதை அறிவு என்று சொல்லக்கூடிய மதியா வெல்லலாம் என்று சொல்வார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. மதிசூடிய பெருமான், அது சிவனாக இருந்தாலும் சரி, இந்த தலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய மதிசூடிய பெருமாளாக விளங்கினாலும் சரி, அவர்களை சரணாகதி செய்தால் அதற்கான மார்க்கத்தை அவர்கள் காண்பிப்பார்கள். எனவே விதியை மதியால் வெல்ல வேண்டும் என்றால் மதிசூடிய இந்த நான்மதிய பெருமாளை நாம் சேவிக்க வேண்டும். அப்படி ஒரு சூழல் நமக்கு வரும் பொழுது எந்த புறத்தில் பார்த்தாலும் கதவுகள் மூடப்பட்டே இருக்கிறது. வாழ்க்கையிலே நாம் ஒரு முக்கிய இடத்திற்கு செல்ல வேண்டும், நன்னிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் எங்கு பார்த்தாலும் முட்டுக்கட்டைகளும் தடைக்கற்களும் சூழ்ந்து நிற்கிறது என்றால் நாம் வாழ்க்கையை வெல்வது எப்படி? வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறிவிடுமே. அந்த வாழ்க்கை என்ற கேள்விக்குறியை ஆச்சரியக்குறியாக மாற்றுவதற்கான திருத்தலம் தான் இந்த நான்மதிய பெருமாள் கோவில் கொண்டிருக்கக்கூடிய திருத்தலம். எனவே இந்த திருத்தலத்திற்கு நாம் நிச்சயமாக வருகை தர வேண்டும். பொதுவாக சந்திர பகவான் 2 என்ற ஆதிக்கத்தை கொண்டவர், அதாவது 2 என்ற எண் இவருக்குரியதாக சொல்லப்படுகிறது. எனவே 2ஆம் தேதியில் பிறந்தவர்களும், 2ஆம் திதியில் பிறந்தவர்களும், 2வது தமிழ் மாதத்தில் பிறந்தவர்களும் இந்த தலத்திற்கு வர வேண்டும். ஏனென்றால் 2 பொதுவாகவே சந்திரனுடைய ஆதிக்கை. சந்திரன் 15 நாட்கள் தேய்பிறையாக, 15 நாட்கள் வளர்பிறையாக இருப்பார். ஒரு நாள் அமாவாசையாக, அதாவது தன்னுடைய ஒளியை இழந்து நிற்கக்கூடிய சூழலும் ஏற்படும். அதுபோன்ற அமாவாசை தினத்தில் பிறந்தவர்கள் கூட இந்த நான்மதிய பெருமாளை வந்து வணங்கி துதித்தால் அவர்கள் வாழ்வில் முழுமதியை போன்ற நல்வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், அறுவை சிகிச்சையில் ஈடுபடுபவர்கள், இன்னும் சொல்ல போனால் யாரேனும் அறுவை சிகிச்சைக்காக செல்ல போகிறார்கள் நோயாளிகள், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், கண், இதயம் மற்றும் நாவி என்று சொல்லக்கூடிய வயிற்று பகுதியிலே அறுவை சிகிச்சை என்றால், அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பாக இந்த நான்மதிய பெருமாளை வணங்கி சென்றால் அது எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நன்மையாக முடியும், வெற்றிகரமாக முடியும் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே நாமும் தலைச்சங்காடு என்ற தலத்திற்கு சென்று சந்திரனை ஏற்றுக்கொண்ட பெருமாளை, சந்திர தோஷம் நீக்கிய பெருமாளை நாம் சென்று வணங்கினால் அந்த வெண்சுடர் பெருமாளின் திருவருளால் வாழ்விலே பரிபூரணமான முழுமதியான வாழ்வு கிடைக்கும் என்பது நிச்சயமாக மாற்றமே இல்லை. எனவே நாமும் நான்மதிய பெருமாளை வணங்கி நல்வாழ்வு பெறுவோம். நன்றி.
ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.